யூடியூப் நேயர்களுக்கு நடிகர் பேரரசர் எம்ஜிஆர் கலைக்குழு சார்பில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நாம் பார்க்க போவது 1975 ஆண்டு. 75வது ஆண்டில் சுமார் 60 படங்களுக்கு மேலே வந்திருக்கிறது. அதில் மக்கள் திலகத்துக்கு 4 படங்கள். நினைத்ததை முடிப்பவன், அப்புறம் நாளை நமதே, அது 125வது படம். மே மாதம் நினைத்ததை முடிப்பவன், ஜூலை 4ல் நாளை நமதே 125வது படம். அப்புறம் பார்த்திங்கன்னா இதயக்கனி ஆகஸ்ட் 22 வந்த படம், சத்யா மூவிஸ் படம். அப்புறம் பல்லாண்டு வாழ்க உதயம் ப்ரொடக்ஷன்ஸ் படம் அக்டோபர் 31 வந்துச்சு. ஆக மொத்தம் 4 படங்கள். 4 படங்களுமே 100 நாட்களை தாண்டி ஓடிய படங்கள் தான். அப்புறம் சிவாஜி கணேசனுக்கு 8 படங்கள். அன்பே ஆறு உயிரே ஏசி திருலோச்சந்தர் டைரக்ஷன் நினைக்கிறேன். அப்புறம் அவன்தான் மனிதன், இதுவும் அவர் தான், ஏசி திருலோச்சந்தர் தான். இந்த படத்தை 100 நாள் ஓட்டிட்டாங்க. அப்புறம் மன்னவன் வந்தானடி மாதவன் டைரக்ஷனில் வந்த படம். இதே மெட்ராஸில் அந்த சொந்த தேட்டரில் 3லேயும் ஓட்டிட்டாங்க. சாந்திக்குரம் புவனேஸ்வரி, ஜேஆர் மூவிஸ் படம். மனிதனும் தெய்வமாகலாம், இதுவும் மாதவன் டைரக்ஷனில். இப்படம் படு ஃபெயிலியர். சேலத்தில் மட்டும்தான் 50 நாள். பாட்டும் பதமும் தமிழ்நாட்டில் எங்கேயுமே 50 நாள் ஓடல. நம்ம பி மாதவன் சொந்த படம், அதோட கம்பெனி எடுத்து மூடிட்டார் நினைக்கிறேன். டாக்டர் சிவா ஏசி திருலோச்சந்தருக்கு அவருக்கும் சரியான அடி. கடைசியாக பார்த்தீங்கன்னா வைர நெஞ்சம், நம்ம ஸ்ரீதரோட படம். முதல்ல ஹீரோ 72ன்னு ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் வைர நெஞ்சம்னு எடுத்தார். இதுவும் ஃபெயிலியர். அபூர்வங்கள் பாலச்சந்தரோட படம், ராம அரங்கண்ணனோட படம். அது பயங்கர ஹிட், நல்ல ஹிட்டு. சுவாமி ஐயப்பன் இதுவும் நல்லா ஓடிச்சு. மயங்குகிறாள் ஒரு மாதம் நல்லா ஓடிச்சு. நல்லா விஜயபாஸ்கர் மியூசிக்னு நினைக்கிறேன். மேல்நாட்டு மருமகள், இது நாகராஜன் படம். இதுவும் ஆவரேஜாக போச்சு, பரவாயில்லாமல் போச்சு. வாழ்ந்து காட்டுகிறேன், இது கொஞ்சம் 4-5 வாரத்துக்கு நல்லா போச்சு. வாழ்ந்து காட்டுகிறேன். அப்புறம் யாருக்கு மாப்பிள்ளை யாரோ, நல்லா காமெடி படம். இதுவும் பரவாயில்லாமல் ஓடிச்சு, காமெடி படம். அப்புறம் பார்த்திங்கன்னா தேன் சிந்துதே வானம், இந்த படமும் நம்ம சிவகுமார் ஜெயசித்ரா படம். இதுவும் நல்லா இருந்துச்சு, படம் பரவாயில்லாமல் ஓடிச்சு. அப்புறம் திருவருள் தேவர தெண்டாதவாணி ஃபிலிம்ஸு, இதுவும் ஆவரேஜாக போச்சு. எபோவ் ஆவரேஜ் தான், ஓரளவு ஓடிச்சு. சினிமா பைத்தியம், இது தேவி பேரடைச்சிலே 100 நாள் ஓடிச்சுன்னு சொல்கிறாங்க. எனக்கு ஞாபகம் இல்லை, சொல்கிறாங்க. ஏஎல்எஸ் ப்ரொடக்ஷன்ஸ் படம். காரோட்டி கண்ணன் ஓரளவு வெற்றி படம் தான், நம்ம தேங்காய் சீனிவாசனுக்கு. அப்புறம் எங்கள் பாட்டன் சொத்து, நல்லா கவர்ச்சியாக எடுத்த படம், எம் கர்ணனோட படம். இந்த படமும் நல்லா கலெக்ஷன் பார்த்துச்சு. எல்லோரும் நல்லவரே ஜெமினியோட படம். இந்த படம் படு ஃபெயிலியர் ஆகிட்டு. எடுப்பார் கைப்பிள்ளை, இதுவும் கலரில் எடுத்த படம் தான், ஆனால் படம் ஓடலை. எடுப்பார் கைப்பிள்ளை பானுமதி நடித்த படம். உறவு சொல்ல ஒருவன், இது ஆவரேஜ் தான், ஆவரேஜ். அப்புறம் பார்த்திங்கன்னா அவளும் பெண் தானே, இது இந்த படம் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்துச்சு. ஒரு 3-4 வாரம் நல்லா ரஷ்ஷோடு ஓடிச்சு. அந்தரங்கம் இது கமல்ஹாசன் ஃபெயிலியர் படம் தான், அவ்வளோ ஒன்றும் ஓடலை. திரைக்கதையெல்லாம் ஒன்றும் சரியில்லைன்னாங்க. அணையா விளக்கு அணைஞ்சு போச்சு. நம்ம முத்துவோட சினிமா பிரவேசம் இதோட அணைஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கஸ்தூரி விஜயம், இதுவும் பிலோ ஆவரேஜ் தான். முத்துராமன் கே.ஆர். விஜயா நடித்த படம் கஸ்தூரி விஜயம். அப்புறம் பார்த்திங்கன்னா தங்கத்திலே வைரம் கமலஹாசன் சிவகுமார் நடித்த படம். இந்த படமும் அதுக்கப்புறம் வரவே இல்லை, பிலோ ஆவரேஜ். தாய் வீட்டு சிதற பரவாயில்லாமல் ஓடிச்சு. மதுரை திருமாறன் படம் நினைக்கிறேன், இது பரவாயில்லாமல் போச்சு. தொட்டதெல்லாம் பொண்ணாகும் விட்டல் படம், இது காமெடி நல்லாயிருக்கும். தொட்டதெல்லாம் பொண்ணாகும், இதுவும் பரவாயில்லாமல் ஒரு சக்ஸஸ் படம் தான். பட்டிக்காட்டு ராஜா, பாடல்கள்லாம் அருமையான பாடல்கள். படம் ஓரளவு மீடியமாக ஓடிச்சு, அவ்வளோதான். ரொம்ப ஒன்றும் ஹிட்டுன்னு சொல்ல முடியாது, ஆவரேஜ். பட்டாம்பூச்சும் அப்படி தான், பட்டாம்பூச்சும் ஆவரேஜ் தான், ஆனால் ஓரளவு பரவாயில்லாமல் ஓடிச்சு. ஒரு எதிர்பார்ப்பு அதிகம் இருந்துச்சு அந்த படத்து மேலே. புதுவெள்ளம் கன்னட நடிகை மஞ்சுளா இறந்து போனாங்க, தற்கொலை பண்ணது. சிவகுமார், இதுவும் பரவாயில்லாமல் போச்சு. யாருக்கும் வெட்கமில்லை சோவோட படம், ஜெயலலிதா நடித்த படம். இதுவும் ஒரு ஆவரேஜாக போச்சு. நினைத்ததை முடிப்பவன் 100 நாள் மதுரையில் மட்டும்தான் ஓடிச்சு. மதுரை மீனாட்சி நினைக்கிறேன் 100 நாள் 112 நாள் கிட்டத்தட்ட ஓடிச்சு. ஆனால் சென்னையில் 100 நாள் ஓடாமலே 12 லட்சத்துக்கு தாண்டி வசூலாச்சு. தேவி படத்தில் தொடர்ந்து 101 காட்சிகள் அரங்கம் நிறைந்தது. திருநெல்வேலியில் 77 நாள் ஓடிச்சு. 10வது வாரம் விளம்பரத்தை பாருங்கள், 77 நாள் ஓடிச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா தேவி படத்தில் மட்டுமே 6,26,000 ரூபா, 84 நாள் 100 நாள் ஓடாமலே இவ்வளோ வசூல் பெற்ற படம். மதுரை மீனாட்சி 112 நாளில் 3,47,000 ரூபா, நல்ல வசூல். அப்புறம் பார்த்திங்கன்னா நெல்லை லட்சுமியில் 77 நாள் ஓடி 1,93,000. பட்டிக்காடா பட்டணமே 1,59 தான் வந்துச்சு. இது 77 நாள்லேயே அவ்வளோ வந்துட்டு.
மெட்ராஸில் பாருங்கள் 12,87,000 100 நாள் ஓடாமலே. 100 நாள் ஓடின சிவந்தமனே 12 லட்சம் தான் வந்துச்சு கரெக்டாக. ராஜாவும் 12 தான் வந்துச்சு, அதை விட இது அதிகம். நாளை நமதே எம்ஜிஆருக்கு 125வது படம். ரொம்ப குறுகிய கால தயாரிப்பு. ஹிந்தியில் பயங்கர ஹிட்டான படம், யாதவன்கி பாரத்தோட படம். பட் படம் வந்து நல்லா இருந்துச்சா. நான் தொடர்ச்சியான படங்கள் வந்ததுனால இந்த படம் ஓடலை. இந்த படம் வந்து எதிர்பார்த்த அளவு ஓடலை. இல்லாட்டி 100 நாள் நிறைய தேட்டரில் ஓடி இருக்கும். அடுத்து வந்த இது இலங்கையில் நல்ல ஹிட்டு. இலங்கையில் 2-3 தேட்டரில் 100 நாள் ஓடிச்சு. சிவசக்தியில் மட்டும் 62 நாளில் 1,46,000. அடுத்து இதயக்கனி வராட்டா 100 நாள் ஓடி இருக்கும், அவ்வளோ கூட்டம். நாளை நம்ம சென்னையில் வந்து 218 நாள் ஓடி பெற்ற வசூல் 8,82,000. எல்லாமே இதயக்கனி தான். இதயக்கனி வந்தோடனே இந்த படம் அப்படி விழுந்துருச்சு. ஷார்ட் பீரியடில் 50 நாளைக்கு முன்னாடி வந்துட்டு. இதயக்கனி ஆகஸ்ட் 22 வந்தது. ரிசர்வேஷன்லேயே 90,000க்கு மேலே கலெக்ஷன் ஆச்சு. அதுதான் விளம்பரத்தில் கொடுத்துருக்காங்க. 75 நாள்லேயே 15,89,000. இது வந்து உலகம் சுற்றுவாளின் வசூலை காட்டிலும் அதிகம்தான். இதயக்கனி 100 நாள் மட்டும் 10 தேட்டரில் ஓடிச்சு. 10 தேட்டரில் சத்யா மூவிஸ் படம். சேலம் அலங்காரில் போட்டாங்க. சேலம் அலங்காரிலையும் 100 நாள் ஓடிச்சு இந்த படம். அப்புறம் பார்த்திங்கன்னா இலங்கையில் 150 நாள் ஓடிச்சு. மனோகரா, ரீகல், மாடர்ன் சினிமாவில். அப்புறம் வந்து வசூல் வந்து இதயக்கனி வசூலை வந்து அந்த இலங்கையில் வெளிவரக்கூடிய நாளிதழில் போட்டு இது பண்ணாங்க, அபார சாதனைன்னு. மகாராணியில் ஓடிய நாள் 105, பெற்ற வசூல் 464. மகாராணியில் நல்ல ஹிட்டு. சென்னை சத்தியத்தில் மட்டும் 105 நாளில் 8,56,000. தேவி பாரடைஸை காட்டிலும் அதிக வசூல் பெற்ற படம் இதயக்கனி கோவை சென்ட்ரலில் 75 நாள்லேயே 459. 75 நாள்லேயே. அப்புறம் மதுரை சிந்தாமணியில் 146 நாளில் 5,52,000. மதுரை சிந்தாமணியில் நல்ல ரெக்கார்டு கலெக்ஷன் தான். திருநெல்வேலி சென்ட்ரலில் 100 நாளில் 2,88,000. திருநெல்வேலியும் நல்ல கலெக்ஷனு. திருநெல்வேலி தங்கப்பதக்கம் கூட 230 தான். இது 288. அடுத்து வந்த பல்லாண்டு வாழ்க அக்டோபர் 31 வந்துச்சு. உதயம் ப்ரொடக்ஷன்ஸ் அவங்க 3 படம் தான் எடுத்தாங்க. இந்த 3 படமே 100 நாள் ஓடிச்சு. ஃபஸ்ட்டு இதயவினை, அப்புறம் வந்து சிரித்து வாழ வேண்டும், பல்லாண்டு வாழ்க. இந்த 3 படமே இந்த படம் சூப்பர் ஹிட்டு. 6 தேட்டரில் 100 நாள். பல்லாண்டு வாழ்க 6 தேட்டரில் 100 நாள் ஓடிச்சு. பூர்ணகலால் 101 நாள் ஓடி 2,60,000. இதுவும் தங்கப்பதக்கத்தை விட அதிக வசூல் பெற்றது. பல்லாண்டு வாழ்க சென்னை தேவி பாரடைஸ் அகஸ்தியர் சரவணா 3 தேட்டர் சேர்ந்து 14,53,000 கலெக்ஷன். மதுரை அலங்கார சிரிப்பிரியாவில் 4,45,000. ஆக வசூல் மழை தான் மக்கள் திலகத்தின் படங்கள். 4 படங்களுமே சூப்பர் ஹிட்டு. அன்பே ஆறுயிரே இது வந்து படு ஃபெயிலியரான படம். இது வந்து நம்ம திருலோச்சந்தர் டைரக்ஷன் தான் நினைக்கிறேன். ஆமாம். அடுத்தது அவன்தான் மனிதன். இதுவும் வந்து ரொம்ப எதிர்பார்த்தாங்க. 175 படம் ரொம்ப எதிர்பார்த்தாங்க. கோயம்புத்தூரில் கூட 100 ஷோ ஹவுஸ்ஃபுல் கீதாலயில் போட்டாங்க. கீதாலயில் போட்டோன்னே நம்ம உரிமை குரலில் அடிச்சிருமோன்னு பார்த்தா 100 நாளே ஓடலை. 100 நாள் கூட ஓடலை கோயம்புத்தூர். 100 நாள் விளம்பரத்தில் பாருங்கள், அவன்தான் மனிதன் 100 நாள் வந்து கோயம்புத்தூர் இருக்காது, கீதாலயம் இருக்காது. ஆக அவன்தான் மனிதன் வந்து பெரிய வெற்றி படம் சொல்ல முடியாது, ஏதோ ஓடிச்சு அவ்வளோதான். அவன்தான் மனிதன் மதுரையில் மட்டும் 4 லட்சத்து சொச்சம் வசூலாயிருக்கு. பாட்டும் பரதமும் பி மாதவன் சொந்த படம். கலரில் எடுத்து கையை சுட்டுக்கிட்டார். இது தமிழ்நாட்டில் எங்கேயுமே 50 நாள் ஓடாத படம் பாட்டும் பரதமும். பாவம் அவர் பட்டிக்காடா பட்டாளமால சம்பாத்தியம் பண்ணார், அதில் பண்ணார், எல்லாமே இதில் முடிச்சிட்டார் கம்ப்ளீட்டாக. மன்னவன் வந்தானடி ஜேஆர் மூவிஸ் படம். இதுவும் எங்கேயும் ஓடின மாதிரி தான். எல்லா ஊர்லேயும் 2 வாரம் 3 வாரம் தான் ஓடிச்சு. ஆனால் சென்னையில் மட்டும் சொந்த தேட்டரில் சாந்தி, கிரவுண்ட், புவனேஸ்வரி போட்டு 100 நாள் இழுத்துட்டாங்க. மதுரையில் பாருங்கள் 3 லட்சம் தான் கலெக்ஷன். 3,38,000 39 அவ்வளோதான். சாந்தி, கிரவுண்ட், புவனேஸ்வரி தான் 100 நாள். இந்த படங்களை சாந்தி, கிரவுண்ட், புவனேஸ்வரி ஃபுல்லாக எடுத்து பார்த்தா வேணுஞ்சனுக்கு படங்களே இருக்காது, ரொம்ப கம்மி. மனிதனும் சேலம் அலங்காரில் மட்டும்தான் 50 நாள் ஓடிச்சு. மனிதனும் தெய்வமாகலாம் என்ன படம்னு நானும் இந்த படத்தை பார்க்கல. சரி, ஹீரோ 72 தான் நம்ம ஸ்ரீதர் வந்து வச்சார் பேர். சிவந்தமனுக்கு அடுத்தது அதை எடுப்போம்னு. ஆனால் பாருங்கள், வைர நெஞ்சம்னு பேரை மாற்றி அதுக்கு கால் ஷீட் கிடைக்காம எப்படிலாமோ எடுத்தார். கடைசியில் பார்த்திங்கன்னா படம் படு ஃபெயிலியர். வைர நெஞ்சத்தோடு அவர் சிவாஜி கணேசனை விட்டு முழுவதுமாக விலகிவிட்டார். அடுத்த படம் என்ன படம்னு பாருங்கள், டாக்டர் சிவா. இதுவும் ஏசி திருராஜன் சொந்த படம். சினி பாரத் டாக்டர் சிவா. இதுவும் ஒரு ஃபெயிலியர் படம் தான். இது ரொம்ப கவர்ச்சியாக நடிச்சிருப்பாங்க மஞ்சுளா, சிவாஜி மஞ்சுளா ஜோடி. ஆனால் படம் வந்து ஓடலை. எல்லா ஊர்லேயும் 3 வாரம் 4 வாரம் அவ்வளோதான். கலர் படம்லாம் ஓரளவு நான் ஓடணும், ஆனால் அவ்வளோ ஓடலை.
அபூர்வ ராகங்கள் பாலச்சந்தரோட படம். பாலச்சந்தர் கலாகேந்திரா தானே. இது நல்ல வெற்றி படம். சினிமா பைத்தியம் இதுவும் ஓரளவு நல்லா ஓடிச்சு. ஏற்கனவே சொல்லிட்டேன். சுவாமி ஐயப்பன் இந்த மாதிரி படங்கள்லாம் ஓரளவு எல்லாம் வெற்றி படங்கள் தான் வரிசைப்படுத்தியிருக்கேன். பயங்கர ஒரு மாதம் அந்த நேரத்தில் ஒரு ட்ரெண்டை உருவாக்குச்சு. ஒரு புது ட்ரெண்டு வந்துச்சு. யாருக்கு மாப்பிள்ளை யாரோ, இது ஒரு காமெடி கொஞ்சம் இதான காமெடி தான், செக்ஸ் காமெடி தான். வாழ்ந்து காட்டுகிறேன் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி. இது கொஞ்சம் ஓரளவு நல்லா ஓடிச்சு. யாருக்கும் வெட்கமில்லை, இதில் ஒரு பாட்டு இருக்கும், யாருக்கு ஊருக்கும் வெட்கமில்லை, மேல்நாட்டு மருமகள். ஆக நேயர்களே, நாம் 1975 வெளிவந்த படங்களை பற்றி பார்த்தோம். படங்கள் எல்லாம் நிறைய படங்கள் பிலோ ஆவரேஜ் தான் நிறைய இருக்குது. பிலோ ஆவரேஜ் தான் நிறைய படம் ஓடி இருக்குது. பட்டிக்காட்டு பாட்டுகள்லாம் அருமையாக இருக்கும். பாட்டுகள்லாம் சூப்பர் பாட்டுகள். அப்புறம் தொட்டதெல்லாம் முன்னாங்க, இதுலேயும் பாட்டுகள் நல்லாயிருக்கும். மற்றபடி சொல்கிறாப்புல வேறு ஒன்றும் இல்லை. தேன் சிந்துதே வானம், இந்த படமும் அப்படி தான். திருவருள். ஆக மொத்தத்தில் நம்ம 1975 எல்லா படங்களையும் பார்த்துட்டோம். பெரிய வெற்றி படம்னு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அப்போ தான் முக்தா சீனிவாசன் சொன்னார், எம்ஜிஆர் படம் மட்டும் 25 படங்கள், எம்ஜிஆர் படம் ஒரு படம் எடுக்கிறது 25 படங்களுக்கு சமம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் முக்தா சீனிவாசன். சரி நேயர்களே, அந்த அளவுக்கு அந்த வருஷம் வெற்றி படம்னா அது இதயக்கனி மட்டும்தான். இதயக்கனி தான் நல்ல கலெக்ஷன் பார்த்த படம். மற்றபடி மற்ற படங்கள்லாம் சுமாராக தான் போச்சு. மீண்டும் நாம் அடுத்த பதிவில் அடுத்த ஆண்டு 1976வது ஆண்டு வரக்கூடிய படங்களை பற்றி நாம் பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.